Welcome back to English through Tamil. Good day to you all. இந்த fluency practiceல as என்பதை பற்றி பார்க்க போன்றோம். இதன் பயன்பாடு என்ன, நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும் போன்ற சுவாரஸ்யமான விடயங்கள் பார்க்கலாம் வாங்க. as இதன் பயன்பாடு என்ன? For comparison, ஒப்பீடு செய்ய பயன்படுத்துவோம். ஏன் பயன்படுத்த வேண்டும்? தரத்தில், செயல்பாட்டில், அளவீடுகளில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை இலகுவாக வெளிப்படுத்த, மொழியை கலை நயத்தோடு பயன்படுத்த. எவ்வாறு பயன்படுத்தலாம்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிவில் நீங்கள் ஒவ்வொருவரும் as அன்றாட வாழ்வில் தங்கு தடையின்றி ஈஸியா பயன்படுத்தலாம். Let's start the lesson. சரோஜா அழகாக பாடுகிறாள். நடைமுறையில நடைபெறுகிற ஒரு விடயம். எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? சரோஜா sings beautifully. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. சரோஜா sings beautifully. ராணியும் அழகாக பாடுகிறாள். எப்படி சொல்வோம்? ராணி also sings beautifully. ராணி also sings beautifully. இரண்டுக்கிடையும் வேறுபாடே காண முடியல. இது எப்படி அழகாக வெளிப்படுத்தலாம்? ராணி sings as beautifully as Saroja. ராணி sings as beautifully as Saroja. இங்கு செயல் என்ன? பாடுதல் ஒரு செயற்பாடு, அதுதான் செயல். எந்த வகையில் இரண்டும் சமமாக இருந்தது? அழகாக என்ற வகையில். அப்போ as beautifully as. கீதா அழகானவள். எப்படி சொல்வீங்க? எல்லாருக்குமே தெரியும். Open your mouth and say, very good. Geeta is beautiful. Geeta is beautiful. ராணியும் அழகானவள். எப்படி சொல்வீங்க? Well done. Rani is also beautiful. Rani is also beautiful. உங்களால் யாருடைய அழகு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒப்பிடவே முடியல. இது எப்படி சொல்லலாம்? ராணி is as beautiful as Geeta. இங்க என்ன செய்திருக்கின்றோம்? as beautiful as என்பதன் மூலம் பண்பு, தனித்திறம், அதாவது எப்படியானது என்பது பற்றி கூறியுள்ளோம். இது தவிர as any quantity expression as என்ற பயன்பாடும் உண்டு. இதை நாம் எண்ணக்கூடியவற்றிற்கு, எண்ண முடியாதவற்றிற்கு என்றவாறு வகைப்படுத்தலாம். எண்ணக்கூடியவற்றிற்கு அதிகம் இருக்கிறது என்பதை குறித்து காட்ட as many people as many shirts as என்றவாறு as many as என்பதையும், குறைவு என்பதை எடுத்துக்காட்ட as few friends as few dangles as, அதாவது as few as என்ற வடிவத்தையும் பயன்படுத்துவோம். இதுவே எண்ண முடியாதவற்றிற்கு அதிகம் என்பதை காட்ட as much money as much rice as, அதாவது as much as என்ற வடிவத்தையும், குறைவு என்பதை காட்ட as little sugar as little water as, அதாவது as little as என்ற வடிவத்தையும் பயன்படுத்துவோம். இதில் நாம் as much as many as என்ற வடிவங்களை நிறைய உதாரணங்களோடு விளக்கமாக பார்த்துள்ளோம் ஒரு வீடியோவில். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன்னு பாருங்க, படியுங்க. இப்போது நமக்கு possessive pronoun பயன்பாடு தேவையாய் உள்ளது. வாங்க ஞாபகப்படுத்திக்கலாம். என்னுடையது. இது எப்படி சொல்லுவோம்? எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய என்று சொன்னால் மை. இது என்னுடையது possessive pronoun. எப்படி சொல்வோம்? very good. mine. அப்போ எங்களுடையது எப்படி வரும்? well done. ours. உன்னுடையது அல்லது உங்களுடையது எப்படி சொல்வோம்? very good. yours. அவனுடையது his. அவளுடையது hers. அவர்களுடையது எப்படி சொல்வோம்? theirs.
இங்கே possessive pronounல இட்ஸ் அதாவது அதனுடையது என்ற வடிவம் நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. இட்ஸ் a general rule. இங்கே நாம் என்ன செய்துள்ளோம்? உடைமையை முற்றுப்பெற்ற வடிவத்தில் வெளிப்படுத்தியுள்ளோம். அப்போ இந்த கார் என்னுடையது என்பதை எப்படி ஆங்கிலத்தை சொல்லுவோம்? This car is mine. This car is mine அப்படின்னு சொல்லுவோம். இதையே நாம் this is mine car அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை, சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் போட்டு கொள்ளுங்க. வாங்க வழக்கம் போலவே உதாரணங்களூடாக மேலும் விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்க சாப்பாடு கொண்டு போய் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ண போறீங்க. அப்ப அவன் நல்லா சமைப்பா. அவர்கிட்ட சொல்றீங்க, எந்த சமையலும் உண்ட போலயே நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்க போறீங்க. இப்போ எப்படி இதை ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தலாம்? My cooking is as good as yours. My cooking is as good as yours. இப்போ இவங்களுக்கு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பழக்கம். அப்போ எங்கேயோ போறீங்க, வெளியில சாரி எல்லாம் உடுத்தி, அப்போ இன்னொரு ஆளோட சாரி ரொம்ப அழகா இருக்கு, அதே போலவே உங்களோட சாரியும் ரொம்ப அழகாவே இருக்குது. அப்போ இப்போ இதை வெளிப்படுத்த போறீங்க, எப்படி சொல்வீங்க? My saree is as beautiful as hers. My saree is as beautiful as hers. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. My saree is as beautiful as hers. ஒரு ஆள் புது கார் ஒன்று வாங்கி இருக்கிறார். அதை காட்டி சொல்றீங்க, அவனுடைய காரும் என்னுடையது போலவே விலை உயர்ந்தது. இங்க நீங்க சொல்லாம சொல்றீங்க உங்களோட காரம் விலை உயர்ந்தது. அதே நேரம் அதை ஒப்பிட்டு சொல்லவும் பயன்படுத்துவதாக இருக்கலாம். எப்படி சொல்லலாம்? எதை பற்றி கதைக்கின்றோம்? அவனுடைய கார். His car, singular, his car is as expensive as mine. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. His car is as expensive as mine. நானும் என்னுடைய கணவரும் ஒரே வயதுள்ளவர்கள். இது நாங்க வேறு வழியிலேயும் சொல்லலாம். இருந்தாலும் எப்படி இந்த as dash as என்கிற வடிவம் பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். எப்படி சொல்வோம்? I'm as old as my husband. I'm as old as my husband. அப்போ ஓல்டுன்ற சொல்லி பார்த்துட்டு வயது கூட கிழவன்கிழவை அப்படி நினைக்கிறதா? இல்லை. இதுவே நானும் என்ற மனைவியும் ஒரே வயதில் உள்ளவர்கள் அப்படி என்ற எப்படி சொல்லலாம்? Very good. I'm as old as my wife. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'm as old as my wife. உன்னுடைய வீடு அவர்களுடையது போலவே இட வசதி உள்ளதா இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டோட வீட்டை போறீங்க, போயிட்டு பாக்குறீங்க, நல்ல இட வசதியா இருக்குது. எப்படி சொல்லலாம்? Your house is as spacious as theirs. Your house is as spacious as theirs. அவனுடைய ஷர்ட் என்னுடையது போலவே அளவொத்து இருந்தது. இங்க என்ன காலம்? இருந்தது, இறந்த காலம், நடந்து முடிந்த செயல். எதை பற்றி கதைக்கின்றோம்? அவனுடைய ஷர்ட். His shirt இருந்தது was. His shirt was as fit as mine. போட்டு பார்த்து பயன்படுத்தி இருக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு? உங்களோட மாதிரியே ஃபிட்டா இருந்துச்சு. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. His shirt was as fit as mine. His shirt was as fit as mine. இங்கு as an adjective, as என்னும் வடிவத்தை பண்பு தரம் என்பவற்றின் சமத்துவத்தை சொல்லி பயன்படுத்தி உள்ளோம். சமமின்மை மற்றும் கிட்டத்தட்ட என்பவற்றை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். வாங்க. நீங்க ரெண்டு பேர் ஒரே விலைக்கு ஒரே ட்ரெஸ் வேண்டுறீங்க. ஆனா அவளுடைய பாகம் நல்ல அழகா இருக்கு, ஆனா அவங்க கூட அப்படி இல்லை, கவலையா இருக்கு, வெளிப்படுத்த வேணும். எப்படி சொல்லலாம்? My dress is not as beautiful as hers. My dress is not as beautiful as hers. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. My dress isn't as beautiful as hers.
My dress isn't as beautiful as hers. நான் உன்னளவுக்கு உயரமில்லை. எங்களுக்கு நானா நீ உயரம் வந்து அடிக்கடி கம்பேரிஷன் மனசுல தோன்றது உண்டு. அப்போ அளந்து பாக்குறீங்க, ஆனா அந்த அளவுக்கு நீங்க உயரம் இல்லை. எப்படி சொல்லுவோம்? I'm not as tall as you are. I'm not as tall as you are. நீங்க கிராமத்துக்கு போறீங்க, அங்க போக்குவரத்துக்கு நகரங்கள் போல நெரிசலா இருக்குமா? இல்லை. அப்போ என்ன சொல்றீங்க? கிராமத்தில் போக்குவரத்து நகரம் போல நெரிசலானது இல்லை. The transport in village isn't as crowded as it is in city. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The transport in village isn't as crowded as it is in city. Again, the transport in village isn't as crowded as it is in city. பூனைகள் நாய்கள் அளவிற்கு நட்பானவே இல்லை. எதை பற்றி கதைக்கின்றோம்? பூனைகளை பற்றி. Cats. பன்மை are not, aren't. Cats aren't as friendly as dogs. Cats aren't as friendly as dogs. இன்னைக்கு யாரோ வந்துட்டு சொல்றாங்க குளிரா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், நேற்று இதை விட ரொம்பவே குளிரா இருந்துச்சு. அப்போ என்ன சொல்ல போறீங்க? இன்றைய வானிலை நேற்று இருந்த அளவுக்கு குளிர் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? Today weather isn't as cold as it was yesterday. ஏன் it was yesterday என்றும் நேற்று இருந்தது போல, நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Today weather isn't as cold as it was yesterday. நான் உன்னை போல் உறுதியானவள் இல்லை. சில பேர் ரொம்ப உறுதியானவங்களா இருப்பாங்க. அப்போ நான் அதை பார்த்துட்டு என்ன சொல்ல போறேன்? நான் உன்னை போல உறுதியா இல்லை. I'm not. நான் இல்லை. I'm not. உறுதியா இருக்கிறது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? Very good. Confident. I'm not as confident as you are. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I'm not as confident as you are. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? வாங்க பார்ப்போம். ரீட்டா கிட்டத்தட்ட அவளது கணவரை போலவே கடினமாக வேலை செய்கிறாள். இப்போ இங்க கிட்டத்தட்ட அப்படின்னு பாவிக்கிறோம். இதை எப்படி வெளிப்படுத்தலாம் என்று பார்ப்போம். வேலை செய்கிறாள். So Rita works nearly as hard as her husband does. வழக்கமாக நடைபெறுகிற செயல் அப்ப do அல்லது does வரும். அப்போ husband என்றது ஒருமை என்பதால் does. மறுபடியும் சொல்லி பார்ப்போம். Rita works nearly as hard as her husband does. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. Rita works nearly as hard as her husband does. இப்போ ஹஸ்பண்டோ இல்லை யாராவது நீ அம்மா சமைப்பதை போலவே நன்றாக சமைக்கிறாய் அப்படின்ட்டு புகழ்ச்சியா சொல்லுவாங்க. இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? You cook just as well as my mother does. அப்படி அச்சுட்ட அம்மாட சமையலும் வந்து சமையலும் வேறுபாடே காண முடியல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அங்க என்ன பாவிக்கிறோம்? Just. You cook just as well as my mother does. இப்போ சில வேளை அந்த சமைத்த நாங்கள் யாரை ஒப்பிட்டு சொல்றோமோ அவர் இப்போ இல்லை அல்லது இப்போது அவர் சமைப்பதில்லை, முந்தி சமைத்தது போல நீ இப்ப நல்லா சமைக்கிற. அப்போ இறந்த காலத்துல அதை வெளிப்படுத்த வேணும். நீ அம்மா சமைப்பதை போலவே அல்ல, சமைத்ததை போலவே நன்றாக சமைக்கிறாய். எப்படி சொல்வோம்? You cook just as well as my mother did. Does வராது, did வரும். ஏன்?
சமைத்ததை போலவே. இப்போ அம்மா இல்லாம இருக்கலாம், இல்ல இப்ப அம்மா சமைக்கிறது இல்ல. You cook just as well as my mother did. இப்போ உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் கட்டளை போடுறாங்க, நீ அம்மா சமைப்பதை போலவே, சமைத்ததை இல்ல சமைப்பதை போலவே டேஸ்டியா சமைக்க வேண்டும், கட்டாயம் நீ செய்ய வேண்டும். எப்படி சொல்லலாம்? You should cook just as tasty as my mother does. You should cook just as tasty as my mother does. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. You should cook just as tasty as my mother does. உங்களுக்கு புரிந்திருக்கு. வேற வேற காலங்களையும் நாங்கள் நினைத்து பயன்படுத்துகின்றோம் என்று. என்னால் உன்னை போலவே நேர்த்தியாக செய்ய முடியும். அவ முடியும் என்பதை கண்டவுடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும், நாங்க இங்க கேன் பயன்படுத்த போகின்றோம் என்று. செய்ய முடியும், can do. I can do it as well as you do. நீ செய்வதை போலவே, உன்னை போலவே மீன்ஸ் நீ செய்வதை போலவே. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. I can do it as well as you do. I can do it as well as you do. அவளால் உன்னை போலவே பாதுகாப்பாக செய்ய முடியும். இப்படி சொல்றோம், ட்ரை பண்ணி பாருங்க. பாதுகாப்பாகவே. Very good. She can do it as protectively as you do. She can do it as protectively as you do. She can do it as protectively as you do. இங்கு as an adverb, as என்னும் வடிவம் செயல் பற்றி விளக்கமளிக்க பயன்பட்டுள்ளது. உதாரணங்கள் பார்ப்போம். தேவி ராணி போன்றே விளையாட்டுத்தனமானவர். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. அப்ப இன்னொரு பிள்ளை மாதிரி இந்த பிள்ளையும் விளையாட்டுத்தனமா இருக்குது. ஒப்பிட்டு சொல்ல போறீங்க. அதே மாதிரி தேவி is as playful as Rani. தேவி is as playful as Rani. இப்போ இன்னொரு வசனம் பார்ப்போம். இன்னொரு வாக்கியம். தேவி கீதா இருந்ததை போல் விளையாட்டுத்தனமாய் இருக்கிறார். அப்போ கீதா இருந்ததை போலன்னா இப்ப கீதா விளையாட்டுத்தனம் என்பது அர்த்தம் இல்ல. அவ முந்தி எப்படி விளையாட்டுத்தனமா இருந்தாவோ அதே மாதிரி. தேவி is as playful as Geeta was. தேவி is as playful as Geeta was. இப்போ ஒரு பிரெக்னண்டா இருக்கிறா. எங்களுக்கு தெரியும் அவ முந்தி சின்ன வயசுல இவ்வளவுக்கு விளையாட்டுத்தனமா இருந்தவான்னு சொல்லி. அப்ப என்ன சொல்ல போறோம்? அவளுடைய குழந்தை அவள் இருந்ததை போலவே விளையாட்டுத்தனமா தான் இருக்கு அப்படின்னு பிறக்கிறதுக்கு முன்னுக்கே நாங்க சொல்ற வசனங்கள். Her child will be, எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Her child will be as playful as she was. Her child will be as playful as she was. ஆஸ்திரேலியா கனடாவை போலவே பெரியது. கனடா அளவுக்கு இல்ல, கனடாவை போலவே கிட்டத்தட்ட அது அளவு பெரியது. Australia is nearly. Australia is nearly as big as Canada. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Australia is nearly as big as Canada. England ஐஸ்லாண்ட் அளவுக்கு குளிரானது இல்லை. ஐஸ்லாண்டோட ஒப்பிட்டு பாக்குறீங்க, அது அளவுக்கு குளிரா இல்லை. England isn't as cold as Iceland. England isn't as cold as Iceland. ரெண்டு பேரை பற்றி கதைக்க போறீங்க. பீட்டரும் டேவிட் அளவுக்கு நன்கு கல்வி கற்றவர். யாரை பற்றி கதைக்கிறீங்க? பீட்டர். அப்ப யார்ட்ட பேரை முதல்ல சொல்லணும்? பீட்டர். பீட்டர் இஸ் எஜுகேட்டட். நன்கு கல்வி கற்றவர். பீட்டர் இஸ் எஜுகேட்டட் as well as David. Peter is educated as well as David. ராமும் கிட்டத்தட்ட ராஜாவை போலவே சோம்பேறி. ராஜான்ற நபர் ஒரு சோம்பேறி. ராமன் கூட அவருக்கு கிட்டத்தட்ட அவனும் சோம்பேறி தான். அப்ப இதுல யார் சோம்பேறி கூட? ராஜா இல்லையா? ராம்
கிட்டத்தட்ட சோம்பேறி. அப்ப ரொம்ப சோம்பேறி யாரு? ராஜா. யாரை பற்றி கதைக்க போகின்றோம்? ராம பற்றி. Ram is nearly as lazy as Raja. Ram is nearly as lazy as Raja. இப்போ உங்களுக்கான நேரம். என்னுடைய புதிய சப்பாத்து பழையது போன்று வசதியானதாக இல்லை. நீ வசதியானதென்ற மூலம் என்னத்தை மீன் பண்றோம்? கம்ஃபர்டபிள். என்னுடைய சகோதரர் அப்பா அளவுக்கு பலமானவர். ஜானே சிங்கம் போல பயங்கரமானது அல்ல. விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நீங்க ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய டிப்ஸ் என்னவென்று பார்த்தால், as dash as என்பது இயல்பாகவே ஒப்பீட்டை அடிப்படையாக வைத்து வெளியிட பயன்படுத்துவதால் less, more அல்லது adjectiveல என்று முடிகின்ற வடிவம், அதாவது comparative forms of adjectives நாங்க பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்த கூடாது. Only positive forms of adjectives or adverbs can be used. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா please like, share and subscribe.